வணக்கம், நான் உங்கள் டலீமா. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம விசிட் பண்ண வந்திருக்கிற இடம் எதுன்னு சொன்னால் அப்பேகம. இந்த அப்பேகமையில என்ன ஸ்பெஷல்னு சொன்னா, இந்த அப்பேகம என்ற ஒரு சின்ன வில்லேஜ் வந்து இலங்கையின் பாரம்பரிய வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கிற ஒரு விதமாகத்தான் உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த அப்பேகம கொழும்புல கொஸ்வத்த ஸ்ரீ ஜெயவர்தனபுர கோட்டை பாதசாலை மாவட்டத்தில் இருக்கு. Machines like buffalo and the plow, all these things. அதாவது இலங்கையில வாழ்ந்த மக்கள் வந்து 500 வருடங்களுக்கு முன்னதாக எவ்வாறான பாரம்பரிய உணவு முறைகளை பின்பற்றினாங்க, எவ்வாறான கைத்தொழில்களை மேற்கொண்டாங்க, அவர்களுடைய அந்த நாட்டுப்புற கலைகள் என்ன, அடுத்தது கலாச்சார நிகழ்ச்சிகள், இவ்வாறான விஷயங்களை வந்து இது இன்னுமே பிரதிபலிக்கிற ஒரு சின்ன வில்லேஜா தான் இந்த அப்பேகம காணப்படுது. They used to have maybe and the art and craft in Sri Lanka. Yes, basically traditional art and craft, carvings and அது மட்டும் இல்லாம லோக்கல்ஸா இருக்கட்டும் ஃபாரினர்ஸா இருக்கட்டும் விசிட் பண்ணுற ஒரு சுற்றுலா தலமாக இது காணப்படுது. Mayuraksha, Giniraksha, Nagaraksha, Gararaksha, Gururaksha. Actually, what are the stories behind this? Like in ancient Sri Lankan, we use devil dance as a healing of mental diseases. Right? There were so many sermons and dances before the patient. Right? Yeah. Maybe it's overnight dancing. Okay. The Hatha Pali, Atagaha Santi Karmaya, maybe any other performance. I have seen one dance performance there. Is it there? Yeah. Is it that or no? It's a traditional dance, I think. Maybe. நம்ம பார்க்குற இந்த சிறு குடிசைகள் வந்து இன்னுமே பாரம்பரிய முறையை பிரதிபலிக்கக்கூடிய மாதிரி இருக்கு. இவ்வாறான பல குடிசைகள் இங்க இருக்கு. இந்த குடிசைகள்ல கைத்தொழில்கள் மேற்கொள்றவங்க வந்து இங்க தங்கி இருந்து கைத்தொழில்களை மேற்கொண்டு இங்கேயே அதை விற்பனை செய்யற ஒரு ஃபெசிலிட்டியும் இவங்களுக்கு இருக்கு. நான் ஒரு 10 இயர்ஸ் முன்னாடி இந்த பிளேஸ் விசிட் பண்ணியிருந்தேன்னா அந்த டைம்ல நிறைய பழங்குடி மக்கள் வந்து இங்க தங்கி இருந்து நிறைய கைத்தொழில் நடவடிக்கைகள்ல ஈடுபட்டு தங்களுடைய கைவினை பொருட்களை விற்று கொண்டிருந்ததை காணக்கூடியதா அந்த டைம்ல இருந்துச்சு. நாங்கள் எல்லாம் வீட்டில் கைத்தொழில் தான் செய்கிறது. நாங்கள் இந்த பிட்டை போட்டு அங்கே சாமான் கொண்டு வர மாட்டோம். ஓகே. எல்லாம் ஹேண்ட்மேட் தான் பத்திக்கு. இதில் சாயம் ஒன்றும் போகாது. இது எல்லாமே நீங்கள் செஞ்சது. சாயம் போகாது. இதில் கேரண்டி, எல்லாத்துக்கும் கேரண்டி இருக்குது. இது துணி 3 மீட்டர்ஸ். ஓகே. அதில் ஸ்பெஷலி விலங்குகள தோலில் செஞ்ச நிறைய கைவினை பொருட்கள், அடுத்தது விலங்குகள எலும்புல செஞ்ச நிறைய கைவினை பொருட்கள், அதை விட இந்த காட்டு தேன்கள், காட்டு உணவுகளை விற்கக்கூடிய மாதிரியான தன்மை வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது. ஆனா இந்த டைம்ல வரும்போது நிறைய இந்த குடிசைகள் வந்து மூடப்பட்டிருக்கு. ஏனென்று சொன்னா கொரோனா, அதுக்கப்புறம் இந்த எக்கனாமிக் கிரைசிஸ் டைம்ல இந்த சுற்றுலா தலம் வந்து ரொம்பவே வீழ்ச்சி அடைஞ்ச நிலைமையில காணப்படுதாம். இப்ப இவங்க கதைச்ச டைம் சொன்னவங்க அதுக்கு பிறகு அங்க இருந்து வந்த அந்த பழங்குடி மக்கள் வந்து தங்கட கிராமங்களுக்கே போயிட்டாங்க. ஏன்னு சொன்னா சுற்றுலா துறை வந்து வீழ்ச்சி அடைஞ்சதால நிறைய மக்கள் வந்து இதை விசிட் பண்றதுக்கு வரல. ஃபாரினர்ஸோ லோக்கல்ஸோ சரி விசிட் பண்றதுக்கு வரையில. அதால தங்கட வருமானம் பாதிக்கப்பட்டதோட அவங்க தங்கட இடத்துக்கு போயிட்டாங்க. அதால இப்ப இது வந்து நிறைய வந்து மூடி கிடக்குது. எண்டாலுமே இது வந்து இப்ப புதுப்பிச்சு கொண்டிருக்கிறாங்க. ரினோவேஷன் போய் கொண்டிருக்குது. மறுபடியும் இந்த சுற்றுலாத்துறை அமைச்சு மூலமா இதை வந்து கட்டி எழுப்பணும், மறுபடியும் இது ஒரு சுற்றுலா தலமாக செய்யணும் அப்படின்றதுல அவங்க வந்து ரெனோவேஷன்லாம் பண்ணி கொண்டிருக்காங்க. கம்மிங் மார்ச்சுக்குள்ள அவங்க திருப்பி வந்து பழைய மாதிரி இதை கொண்டு வருவோம் அப்படின்ட்டு நான் இப்ப கேட்ட இடத்துல சொன்னவங்க.
ටේබල් රවුන්ඩ් තියෙනවා, කුෂන් කවර්ස් තියෙනවා, ටේබල් මැට් තියෙනවා, සර්වියට් තියෙනවා. இன்னும் ஒரு ஷொப்பை பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. இந்த கரும்பு தோல்ல வந்து, அதாவது கரும்பு நாருன்னு நினைக்கிறேன், அதை பயன்படுத்தி நிறைய ஃபர்னிச்சர் செய்யக்கூடிய ஒரு கடையையுமே பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. இதுல ஒரு ஸ்பெஷல் என்னன்னா, இந்த கரும்பு தோல்ல பயன்படுத்தி செய்யற அந்த ஃபர்னிச்சர்ஸ் வந்து நிறைய காலம் பாவனைக்குட்படுத்தக்கூடியதாக காணப்படுது. அது மட்டும் இல்லாம இந்த கரும்பு நார்கள் அல்லது தோள்கள் வந்து ஸ்ரீலங்காவில இருந்தும், யூகேல இருந்தும், மலேசியாவில இருந்தும் இவங்க இம்போர்ட் பண்ணி கூட செய்யறாங்க. அவ்வளவுக்கு ஸ்டாண்டர்டான குவாலிட்டியான பொருட்களை நீங்க இங்க வாங்கக்கூடிய மாதிரி இருக்கும். ரொம்பவே நிறைய நாள் பாவனைக்கு உட்படுத்தக்கூடிய பொருட்களாக இது காணப்படுது. நானும் இந்த அப்பேகம என்டர் ஆனதுலேருந்து இந்த மேலத்தாள சத்தங்கள் எங்கேயோ கேட்டுக்கொண்டே இருக்கேன். இந்த சந்திரமுகி படத்தில் எங்கடா கேட்குது அந்த மியூசிக், இந்த மாதிரி நானும் தேடி 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 போய் ஃபைனலி நான் வந்து அந்த இடத்த ரீச் பண்ணிட்டேன். உண்மையிலேயே இவங்களோட இந்த பாரம்பரிய நடன முறை அது கற்பிக்கக்கூடிய இடமாகவும் 2-3 கட்டிடங்கள் இருக்குது. அந்த ஒரு கட்டிடத்தில் இவங்க இந்த டான்ஸ் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. உண்மையிலேயே இது பார்த்ததில் ரொம்ப ஹாப்பி. Sri Lankan traditional dancing, there are 3 types as upcountry, low country and sabaragamu. So like we are performing the upcountry dance or the Kandyan dance. So this is one like a praising poem named as Gajagavan. So we are performing that. இது மட்டும் இல்லாமல் இன்னொரு குடிசையில் இந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் செஞ்சு விற்கக்கூடிய ஒரு கடையை பார்க்கக்கூடியதாக இருந்தது. இந்த முறை விசிட் பண்ணி பார்க்கும்போது ஒரு குடிசையில் ஆயுர்வேதிக் ஹாஸ்பிட்டல் ஒன்று இருக்குது. அதாவது பாரம்பரிய மூலிகைகளை பயன்படுத்தி செய்யப்படுகின்ற மருந்து வகைகளை கொண்ட ஒரு மருந்தகம் வந்து இங்கே இருக்குது. எல்லாரும் சேர்ந்து என்னோட அப்பேகம என்ற அந்த வில்லேஜை என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கொழும்புலையும் இப்படியான பாரம்பரிய கிராமம் ஒன்று இருக்குது. முடிஞ்சா எல்லாரும் வந்து விசிட் பண்ணுங்க. அது அவங்களோட இன்கம் கூட்டுறதுக்கு நம்ம ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற மாதிரியும் இருக்கும். நன்றி, வணக்கம்.